ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களைப் பற்றி யோசித்து அவர்களின் எண்ணங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருக்கிறாய். நீ ஏன் உன் வாழ்நாட்களை முழுவதும் வீணாக்குகிறாய் என்று சொல். உன் நேரம் உனக்கு பொன்னானதல்லவா? நீ அவர்களை பற்றியே யோசித்து கொண்டிருந்தால் நீ முன்னேற மாட்டாய். உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதே. அவர்கள் வார்த்தைகளை நீ ஒருபொழுதும் கேட்க வேண்டாம். என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நீ எவற்றை எதிர்கொண்டாலும் யார் என்ன சொன்னாலும் நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். நீ விரும்பும் நல்ல மாற்றத்தை நான் உனக்கு தருவேன். நல்ல காரியங்களை செய்ய தேவையான மகிழ்ச்சியை உனக்கு தருவதன் மூலம் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். நீ வாழும் இந்த வாழ்க்கை ஒரு குறுகிய வாழ்க்கை. மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து அதை அனுபவிக்க கற்றுக்கொள். ஏனென்றால் கடந்த காலத்தில் நடந்த அனைத்தும் திரும்பி வராது, மகிழ்ச்சியும் மீண்டும் வராது. எனவே நீங்கள் இப்போது அனுபவிப்பதை அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழுங்கள். மகிழ்ச்சி என்பது மறைக்கக்கூடிய ஒன்றல்ல. நீங்கள் அதை கண்டுபிடிக்கும் போது அதை மீண்டும் அனுபவிக்க வேண்டும். நீங்கள் அதை மறைத்து அனுபவிக்க விரும்பினால் பிறகு சொல்லுங்கள், அது சாத்தியமா என்று. உங்களுக்கு எது பிடிக்கவில்லையோ அதிலிருந்து விலகி இருங்கள். உங்களுக்கு எந்த பொருள் அல்லது எந்த உறவு இருந்தாலும் நீங்கள் விரும்பும் உறவில் மகிழ்ச்சியாக இருங்கள். அது ஒரு நபராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அப்படி ஏதாவது ஒன்றை பற்றி யோசித்தால் உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் எழும் எண்ணம், நீ இன்னும் சோகமாக இருக்கிறாய். அந்த சோகம் அதிகரித்தால் அது உன்னை சந்தோஷப்படுத்துமா? பிறகு ஏன் அதை நீ செய்கிறாய்? நீ எப்படி நினைக்கிறாய் என் குழந்தையே? நீ அதிகமாக யோசித்தால் உன் சொந்த மனம் பாதிக்கப்படும் என்பதை நினைவில் கொள். நேசிக்கும் அனைவரும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தவராக மட்டுமே இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள். உங்களிடம் உங்களுக்குள் பொய்யான கருத்தை பேசிவிட்டு சில தேவைகள் இருக்கலாம். எனவே உண்மையான அன்பு என்ன என்றால் நேர்மையானவர்கள் யார் என்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுடன் இருந்து பின்னர் உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களை விட்டு செல்லும் உறவுகளை நீங்கள் ஒருபொழுதும் நம்ப வேண்டாம். நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற மனநிலையை கொண்டிருக்கிறீர்கள். எல்லோரிடமும் அன்பாகவும் நேர்மையாகவும் இருக்கிறீர்கள். ஆனால் எல்லோரும் அப்படி இருப்பதில்லை என்பதை மட்டும் தீர்க்கமாக நம்புங்கள். நீங்கள் எல்லோரிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறுங்கள். சிலர் உங்களை திருத்தவும் சிலர் உங்களை வீழ்த்தவும் முயற்சிப்பார்கள். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களை பற்றி யோசிக்கவும் வேண்டாம். உன் நேரத்தை அவர்களுக்காக வீணாக்கவும் வேண்டாம். இந்த ஊர் என்ன சொன்னாலும் சரி, உன்னை எவ்வளவு வெறுத்தாலும் சரி, அவர்கள் உன்னை எவ்வளவு இழிவாக பார்த்தாலும் சரி, அவர்களை விட்டு விலகியே இருங்கள். நீங்கள் எல்லோரிடமும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் சொந்த மனதுடன் நேர்மையாக இருங்கள். உங்களை யாரிடமும் ஆதாரமாக நிரூபிக்க வேண்டும் என்றும் இல்லை. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும். உங்களிடம் இந்த சாயி இருக்கிறார். நான் உங்களுடன் உங்கள் கடவுளாக இருப்பேன். குருவே உனக்கு ஒரு நல்ல குருவாக இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக இருக்கும். என் குழந்தையே, உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் தருவேன். அப்படி ஒருவரை கண்டுபிடிப்பது அரிது. குழந்தைகள் சில சமயங்களில் அதை புறக்கணிக்கிறார்கள். இந்த உலகில் அப்படி நினைப்பதை நிறுத்து. நீங்கள் எல்லோரிடமும் உங்கள் பாசத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்களிடம் நிறைய பேசினாலும் அவர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உன்னை புறக்கணிக்கிறார்கள். மேலும் இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே. அவர்களிடம் இருந்து விலகி இருக்க யாரும் உன்னை வற்புறுத்த முடியாது. உன்னை போக விரும்புபவர்களை விட்டுவிட்டு பின்னர் அவர்கள் அதை பற்றி அறிந்து கொள்வார்கள். நீங்களும் உங்களுடன் வாருங்கள்.
அவர்களுடான உறவு எப்படி இருக்கும் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். எந்த உறவாக இருந்தாலும் அவர்கள் உங்களுடன் இருக்க விரும்புகிறார்கள் என்று சொன்னால் மட்டுமே அவர்கள் உங்களுடன் இருப்பார்கள். கடினமான காலங்களில் அது கடினம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவராக இருங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். உங்கள் பாபா எல்லாத்தையும் சரி பண்ணுவார். நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பாபா நிஜமாக்குவார். மேகங்கள் உங்களை மறைத்தால் பெரிய சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது இல்லையா? அதுதான் மாயை. உன்னை சூழ்ந்திருக்கும் போது உன் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமாக இருக்கும். அதனால்தான் நான் உன்னுடன் ஒரு ஒளியைப் போலவே இருக்கிறேன். சாயி, நான் உன்னுடனே இருக்கிறேன். வாக்குகள் மட்டும் உன்னை துரத்தும் என்று நினைக்காதே. வெற்றி பின்னால் இருந்து வரும். திரும்பிப்பார். வெற்றி நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள் குழந்தையே. நீ பேசும் வார்த்தைகளை விட மௌனம் சக்தி வாய்ந்தது. அமைதியாக இருந்து பார். அப்போதுதான் அதனால் வரும் நன்மை உனக்கு நன்கு தெரியும். எல்லோரிடமும் நல்லவராக இருக்க விரும்புவது தவறல்ல. நல்லவராக இருங்கள் எல்லோரிடமும். ஆனால் அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரிடமும் நன்றாக இருக்க விரும்புகிறீர்கள். ஆனால் மற்றவர்கள் உங்களை காயப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் உங்களிடம் நன்றாக இருந்தால் நீங்கள் அமைதியாக இருங்கள். அவர்களை ஒருபோதும் பழிவாங்காதீர்கள். உங்களையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் பாதுகாப்பது எனது பொறுப்பாக நான் எடுத்துக்கொள்வேன். இப்போது நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள். இது உங்களுக்கு ஒரு சோதனை காலம் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? இதற்கு பிறகு நினைவில் கொள்ளுங்கள், சோதனை முடிந்துவிட்டது. எல்லாம் உன் மகிழ்ச்சியாக இருக்கும் என் குழந்தையே. யார் உன்னை நோக்கி விரல் நீட்டினாலும் நீ எதையும் இழக்க மாட்டாய். இல்லை, நீ கடினமாக உழைத்து சம்பாதிக்க வேண்டும். கடினமாக உழைத்து முன்னேற வேண்டும். யாரும் இல்லை என்று கவலைப்படக்கூடாது. உங்களை நான் ஆதரிப்பேன். அவர்கள் தங்கள் சுயநலங்களில் மும்மரமாக இருக்கிறார்கள். உங்கள் வளர்ச்சியை நீங்களே வடிவமைக்க வேண்டும். விஷயங்கள் நடக்கும்போது கூட அவற்றை எப்படி முதிர்ச்சியுடன் கையாள்வது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்புங்கள். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த சாயை நம்பியிருக்கிறீர்கள் இல்லையா? பிறகு ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இதற்கும் பயப்படாதே. சர்வம் சாய்மயம். ஓம் சாய்ராம்.